ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறியோட கூச்சம். இது பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆஃப் பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை தான் விந்து முந்துதல் மற்றும் பிற்காலத்தில் ஆண்குறி எழுச்சி இல்லாமைக்கு போகிறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தரமாகவே பீஸ் போடுற மாதிரியான சூழ்நிலை, எரெக்ஷனே இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை, எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை காரணமே இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் தான் நம்ம சொல்லுவோம். அதாவது ஆண்குறியோட அதிக கூச்சம் ஃபஸ்ட்டு அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அது எப்படி வருது, இதை எப்படி ஆரம்ப நிலையிலே சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. சரிங்களா? அதனால் நிகழ்ச்சியில் இறுதி பகுதியில் நான் சில மெடிக்கல் கை மருத்துவ குறிப்புகள் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் பரிச்சார்த்தமாக நீங்கள் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு உதவி செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். அதே நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக ஆண்குறி ஒரு தனித்தன்மையான ஒரு உறுப்பு. இது பார்த்திங்கன்னா எல்லா ஆண்களுக்கும் இருக்குது, எல்லா ஆண் விலங்குகளுக்கும் இருக்குது. ஏன் மனிதனுக்கு மட்டும் இது ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு உறுப்புன்னு நம்ம சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய உடல் எடை வளர்ச்சி இந்த விகிதாச்சார அடிப்படையில் ஏறத்தாழ 27லிருந்து 30% பெரியதாகி காணப்பட்ட ஒரு உறுப்பு பார்த்திங்கன்னா இந்த ஆண்குறியை தான் நம்ம சொல்லுவோம். இது எந்த விலங்குக்குமே அப்படியே அடிப்படையில் கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு காலத்தில் மனிதர்கள்லேயே இந்த சின்ன ஆண்குறி உள்ள ஒரு இனம் இருந்தது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நாளாக அந்த இனம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இனக்கலப்பில் ஜீன் கலப்பில் மிக்ஸ் ஆகி இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஓரளவு மற்ற விலங்குகளை ஒப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஆண்குறியோட பருமன் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. இப்போ பாரு, எக்ஸாம்பிள், ஒரு குரங்கோட உடல் எடை, ஒரு பூனையோட உடல் எடை, ஒரு புலியோட உடல் எடை, அதனோட ஹைட்டு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு நான் சொன்ன மாதிரி 27லிருந்து 30% பெரிதாக காணப்படைய ஒரு உறுப்பு. இது என்னன்னு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, டார்வினோட ஒரு கோட்பாடு தான். எந்த உறுப்பு அதிகமாக நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகிறோமோ அந்த உறுப்பு நாளாக வளர்ச்சி அடையும். இதுதான் ஒட்டகச்சிவிங்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் தாவரங்களை எட்டி எட்டி பிடிச்சி சாப்பிட்டதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கழுத்து பகுதி வளர்ந்து வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அந்த கழுத்தில் 7 எலும்பு தான் இருக்குது. நம்ம மனிதர்களுக்கும் 7 எலும்பு தான் இருக்குது. பூனைக்கும் 7 எலும்புகள் தான் இருக்குது கழுத்தில். செர்விக்கல் போன்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு உள்ளது. ஆனால் அதே மாதிரி பரிணாம அடிப்படையில் அந்த மாதிரி வளர்ந்துருச்சு. அதே மாதிரி மனிதன் தன்னுடைய பரிணாம அடிப்படையில் இந்த இதை உறுப்பு அதிகமாக பயன்படுத்திட்டு வந்ததுனால இந்த காம சிந்தனை, காம இதுகள் இது பண்ணனால அவனுக்கு இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அதனுடைய காரணம். அப்படி அதில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா உயிரினமும் தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு ஒரு முறை உடலுறவு கொண்டுட்டு அப்புறம் பேசாமல் இருந்துடும். அப்புறம் அன்றைக்கி ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து பார்ட்னர் வந்தால் பண்ணும், இல்லைன்னா அதே மாதிரி பார்ட்னர்கிட்ட போய் பண்ணிகிட்ருக்காது. ஆனால் மனிதன் மட்டும்தான் இதை ஒரு ரெகுலர் தனது இல்லற வாழ்க்கையை தனது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே மனிதன் இது பண்ணிட்டான். இதுக்கு காரணம் நம்மளுடைய சமுதாய கோட்பாடுகள். ஒருவனுக்கு ஒருத்தி, அவன் இல்லறத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்னால தான் இது இன்றைக்கி அந்த உறுப்பு பயன்படுத்தப்பட்டு அளவில் பெரிதாக காணப்படுது. இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய டீக்ரேடேஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா,
அந்த உறுப்பை வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு வரும் பொழுது நாளாக நாளாக அது வந்து தனது வலிமையை இழக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பஸ் கவர்னசம், கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம், கிளான்ஸ் பெனிஸ், சாஃப்ட் அப்படிங்கிற ஏறத்தாழ இந்த பகுதிகள்லாம் இருக்குது. நான் முதல்ல சொன்னது அதனுடைய மசில்ஸை சொன்னேன். இந்த கிளான்ஸ் பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்குறியோட சிகப்பு நுனிப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த நுனிப்பகுதியில் ஏறத்தாழ ஏகப்பட்ட நர்வு எண்டிங் வந்து கான்சன்ட்ரேட்டடாக கூடி இருக்குது. அதே நேரத்தில் வந்து அதனுடைய சென்சேஷன் வந்து ரொம்ப அதிகம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் உங்கள் பேண்ட்டில் வந்து ஆண்குறி லைட்டாக உரசிக்கிட்டு போகும்போது சில நேரம் எரெக்ஷன் ஆகிரும், சில நேரம் விளையாட ஆரம்பிக்கும் போது எரெக்ஷன் ஆகிக்கிறோம், சில நேரம் பெண்கள்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சில நேரம் எரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் வந்து அதாவது வளர் இளம் பருவத்தில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஒரு ஆண்மகன் வந்து எதிர்கொண்டது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நாளாக நாளாக அந்த ஆண்குறியோட நர்வு எண்டிங் வந்து வெளிப்பகுதியில் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஒரு ஒரு இது இருக்குன்னு கை இருக்குது, நம்ம வந்து ஒரு நாணயத்தை தடவி கண்டுபிடிச்சி பார்த்துடலாம். அது என்ன நாணயம் எவ்வளோ ரூபாங்கிறத கண்டுபிடிச்சி பார்த்துடலாம். இந்த கையை வந்து ஒரு 10-20 தடவை டெய்லி ரப் பண்ணுங்க, அந்த சென்சேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த ஆண்குறியிலே வந்து நம்ம எத்தனை தடவை உள்ளைக்க விட்டு இது பண்ணும்போது லூப்ரிகேஷனே இருந்தாலும் சரி, அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த நர்வு வந்து எண்டிங் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். அந்த நர்வு எண்டிங் பாதிக்கப்படுறதுக்கு அந்த தசையோட தேய்மானமும் ஒரு காரணம், தோலோட சர்ஃபேஸோடைய அந்த ஓவர் ஹீட்னஸ் அதனாலேயும் ஒரு காரணம். சிலவே வந்து வன்புணர்ச்சியாக செய்கிறது, ரொம்ப ஃபோர்சிபுளாக பண்ணுறது, ஃபோர்சிபுளாக மாஸ்டர்பேஷன் சுய இன்பம் பண்ணுறது, இந்த மாதிரியான காரணத்தினால இந்த ஆண்குறி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும். அந்த வயசில் தெரியாது. அப்புறம் கொஞ்சம் நாளாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்குறியோட இந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு வெளியில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி இந்த பல் கூச்சம் ஏற்படும் போது அது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி அந்த உடலுறவு பண்ணும் பொழுது ஆண்குறி எழுச்சி ஆகும் பொழுது அந்த நர்வஸ் வந்து நம்மளுக்கு அந்த கூச்சமாக இருக்கிறது வந்து ஃபீலிங் ஆகும். இந்த ஃபீலிங் ஆகிறது வந்து நம்ம தொட்டாலுமே அது வந்து அந்த அடிப்படை நிலையில் வந்து வரும்பொழுது வந்து உள்ளே பெனஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த தோலுக்கு அடியில் இருக்கும்போது அது வந்து ஒன்றும் செய்யாது. ஆனால் நம்ம உடலுறவு ஆக்ஷன் பண்ணும்போது அந்த நர்வு வந்து அதில் போய் டச் ஆகும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா சின்ன ஃபோர்ஸ் கொடுக்கும்போதே பிரெயினுக்கு வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்னலை சீக்கிரமாக வந்து அனுப்ப ஆரம்பித்தோன்னே என்னான்னு கேட்டிங்கன்னா செமன் வந்து வெளியில் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படும். எல்லோரும் சொல்கிறாங்க ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் விந்து முந்துதலுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடிப்படை காரணமே இந்த பெனிஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி தான். சரிங்களா, இந்த பெனிஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினால என்னன்னு கேட்டிங்கன்னா விந்து முந்துதல் ஏற்பட்டு அவனுடைய இல்லற வாழ்க்கையே பாதிப்பாக ஆரம்பிச்சிடும். சரி, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. அடுத்து வந்து பார்க்கும்போது அந்த ஆண்குறியோட நார்மலான ஒரு தண்டு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் இதாகிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளைக்கு வந்து சுருங்கி போயிருக்கும். எப்படி அயன் பண்ணாத கிளாத் வந்து சுருங்கி போயிருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து உள்ளைக்கு வந்து சுருங்கி போயிட்டே இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு வந்து ஆட்பட்டுரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடு வந்து குறைய என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த எழுச்சித்தன்மையே இல்லாமல் போயிடும். கொஞ்ச நாள் சென்று சுத்தரவாக ஃபீஸ் போன மாதிரி ஆயிரும். இதற்கு எல்லாம் அடிப்படையான காரணம் வந்து இந்த ஆண்குறியோட கூச்சம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்களுக்கு வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு உலகத்தில் இதே கிடையாது. சின்ன வயசில் வந்து அவன் படிக்கிறான், வேலைக்கு போயிடறான், குடும்ப பாரத்தை சுமக்கிறான், அப்புறம் மனைவி குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அவனுடைய மிச்ச உறுப்புகளை வேணால் அவன் பார்த்துட்ருக்கலாம். ஆனால் இதில் வந்து அவன் வந்து மறந்து என்னான்னு கேட்டிங்கன்னா கவனிக்க மறந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இதாகிட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா நாளாக இந்த பாதிப்பில் வந்து இதாகிடுது. அதனால என்னான்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து இந்த இதுக்கு வந்து நிறைய பேர் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க, நிறைய கவனிப்பை கொடுங்க, செக்ஸுவல் லைஃப்பில் வந்து இது பண்ணுங்கள். பொதுவாக நரம்புகள் வெளியில் தெரிவதற்கு எல்லாமே ஒரு அடிப்படையான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கொழுப்புத்தன்மை குறைவு, அது புரதச்சத்து. இது
இது நம்ம இந்திய மருத்துவத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, தக்த விரணத்தோடு நம்ம வந்து ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபயர் இன்ஜுரி ஆகும் பொழுது அந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நர்வு எண்டிங்லாம் வெளியில் தெரியாகி டேமேஜ்டு ஆக ஆரம்பிச்சிடும். மிச்ச நரம்பு எண்டிங்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேசாக வரும்போது பாதிக்கப்படும்போது எரிச்சல் தன்மை இந்த மாதிரியான இதில் வந்து அதிகமாக வண்டி கொடுக்க வைக்கும். அப்போ அதுக்கு வந்து சிம்பிளான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நெய், இந்த பசுவினுடைய நெய் இருக்கு இல்லையா, நல்லா வந்து கொஞ்சம் பட்டர் வாங்கிக்கிறங்க, அல்லது நாட்டு பசுமாடுடைய பால் கிடச்சுன்னா அதை வாங்கி நெய்யாக எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா நல்ல பிராண்டாக உள்ள நெய்யை வாங்கிக்கிட்டு அந்த நெய்யில் வந்து பல மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஆமாம், அந்த மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. அந்த மருத்துவ குணங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நரம்பு பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு மறைமுக ஆற்றலும் அதில் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம வந்து நெய்யை வந்து பசுவினோட நெய்யை வந்து அதில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஆண்குறியோட அந்த நர்வு எண்டிங் வந்து பழையபடி வந்து அது சரி பண்ணிக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து சில மெட்டபாலிக் டிசார்டர், சர்க்கரை வியாதிகள், இன்ஃபெக்ஷன், பேலனைட்டிஸ், பீமோசிஸு இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை வந்து இது பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா, நாளாக இந்த இது வந்து எடுத்தோன்னே நீங்கள் போட்டுட்டு நாளைக்கு குணமாகும்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்ஸுவல் இதில் வரும்போது அந்த மாதிரி திங்கிங்லேயே போகாதீங்க. இன்றைக்கி போட்டோமா நாளைக்கே ரிசல்ட் கிடைக்குமான்னு போகாதீங்க. காய்ச்சல் தலைவலிக்கு வேணால் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் மொழியே, இதுக்கு வந்து ஸ்லோவாக தான். ஏன்னா சாதாரணமாக இல்லை, பிட்யூட்ரி கிளாண்டில் இருந்து இதில் வந்து வேலைக்கு கொண்டு வரணும். சரியா? அந்த அளவுக்கு உள்ளதில் வந்து நீங்கள் அந்த நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி ஜென்டிலான மசாஜ் போட்டு அதை போட்டு காம்பை உருகிற மாதிரி உருகிடக்கூடாது. ஜென்டிலான மசாஜ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்குறி கூச்சம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து பாதாம் ஆயில் இருக்கும். இந்த பாதாம் ஆயிலையும் நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த ஆண்குறி வந்து கூச்சம் இதை வந்து குறைஞ்சிரும். இதை மட்டும் கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பின்னால் வரக்கூடிய விந்து முந்துதல், ஆண்குறி ரொம்ப சுருங்கி போகிறது, டோட்டலாக ஃபியூஸ் அடிக்கிற சூழ்நிலை, இது எல்லாத்தையும் இது வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். சரி, நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம இதில் வந்து சூப்பர் தேங்க்ஸ்னு ஆப்ஷனுங்க வந்து எனேபிள்ட் ஆகிருக்கு மானிட்டைசேஷனில். அதை வந்து நீங்கள் இப்போ பண்ணுவதன் மூலமாக, சூப்பர் தேங்க்ஸை நீங்கள் வாங்கிக்கிறது மூலமாக வந்து கொடுக்குறது மூலமாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.